உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசினியர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது வேற லெவல்ல இருக்கு, தாறுமாறா இருக்கு. நான் தான் போன மாதமே சொல்லிட்டேன், நம்ம காட்டில் மழை ஒன்று, அப்புறம் என்ன அடமழை தான். இன்னுமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி வெற்றி வெற்றி. போதும் போதும் உட்காந்து அப்படியே சோகிதம் பாடின சிம்மராசிக்காரங்களாம் எந்திரிச்சு வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. பை பை சொல்லி கேது அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே உட்காந்துருந்த குருவை 12ஆம் இடத்துக்கு உட்கார வச்சு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார், வேறு என்ன வேணும். அதோடு சேர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய செவ்வாயும் வந்து அமர போறார்.
9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்காரு. ராசிநாதன் 9ஓட கனெக்ட் ஆயிருக்காரு. 1, 5, 9 எல்லாம் சேர்ந்து இயங்க போகுது. வேற என்ன வேணும் சாமி? சிம்மத்துக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளா நீங்க வேண்டிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது இந்த மாசம். ஏதாவது ஒரு வேலை மாற்றம் நடக்கணும், இல்ல ஏதாவது ஒரு திருமணம் வேணும், ஏதாவது ஒரு உத்தியோக பிராப்தி வேணும். எல்லாமே தட 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 தடன்னு போயிட்டே இருக்குன்னா, இந்த மாசம் தடைய தவிடுபடி ஆக்க போறீங்க சிம்மராசிக்காரர். புறப்பட்டு போவீங்க. வேற லெவல்ல உங்களுடைய அமைப்பு இருக்கு. நான் போன மாசமே சொன்னேன். இதுவரைக்கும் சிம்மராசிக்காரங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டீங்க. இனிமே சிம்மராசிக்காரங்கிட்ட மத்தவங்க கவனமா இருக்கணும்னு தான் சொன்னேன். இந்த தடவையும் அதே தான் நடக்க போகுது. முதல் 15 நாட்கள் அஸ் யூசுவல் சிங்கம் சிங்கிளா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. வேலையில மாசு காட்டுவீங்க. முடியவே முடியாதுன்னு சொல்ற விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க. அதன் மூலமாக ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஒரு மனோதிடம் அதிகரிக்கும். நீங்க உணர்ந்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா? இன்னுமே அதிகமாகும். மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும். காத்திருத்தல் சுகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இல்ல அந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த ஒவ்வொரு விஷயம் நடக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்க. இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் வாழ்க்கை மாறப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படியே வாக்கியப்படி மே மாசம் குரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார். அக்யூரேட்டா எடுத்தா திருக்கணிதப்படி ஜூன் 1ஆம் தேதி குரு தன்னுடைய பெயர்ச்சியை கடக வீட்டுக்குள் வைக்க போறார். அங்கிருந்து டைரக்டா சனியை பார்க்க போறார். அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் பார்க்க போறாரு. வேற என்ன வேணும்? நினைச்சது, நினைச்சிட்டு இருக்கிறது, நடக்குமான்னு தயங்குனது எல்லாம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னது அஷ்டம சனியா? எஸ். மே மாசத்துலேருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க மே 15ஆம் தேதிக்கு மேல் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்டிமேட்டா இருக்கு. ஓப்பன் தான். த கேட்வே ஓப்பன்ற மாதிரி பிரபஞ்சம் அப்படியே திறந்து தங்க புதையல கொடுக்க போகுது. தயவு செஞ்சு நீங்க வேணான்னு சொல்லாம இருங்க. எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அஷ்டம சனியில வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்பதற்காகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுபவம் புரிந்து கொள்ளுங்க. அக்செப்டன்ஸ் அதை எப்படி ஒரு மனுஷன் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையா இருந்து சில நிகழ்வுகளை ஜெயித்து காட்ட முடியும்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அனுபவத்துக்கு தான் ஒவ்வொரு இடத்திலும் சனி பெயர்து. அப்ப 8ஆம் இடம் அக்செப்டன்ஸ். எது எப்படி வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அமைய போதுன்னு நினைச்சிட்டு வர்ற மணப்பெண்ணையோ மணமகனையோ ஓகே சொல்ல பழகுங்க சிம்மராசிக்காரங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் போகும். அது நம்ம எப்பயும் போடாத பூசாவா போட போறீங்க. அதனால சிம்மராசிக்காரங்க அதுல கவலைப்பட வேணாம். குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்க போகுதுப்பா. 10ஆம் இடத்துல எகெயின் திரும்ப வந்து உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வேலையில் ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். மே 15ஆம் தேதிக்கு மேல சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க. நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்க மேல கொஞ்சம் போட்டி பொறாம வச்சிருக்கவங்க யாருன்றதை நீங்க அடையாளம் பார்த்துப்பீங்க. இத்தனை நாள் முதுகுல குத்துறான்னு தெரியுதானே, யாருன்னு தெரியலன்னு யோசிச்சிங்களே, எவன் குத்துறான்னு நீங்க பார்த்துருவீங்க. ஏன்னா அவ்வளோ பொறாம அவ்வளோ போட்டி உங்களை எந்திரிக்க விடாம பண்றவங்கலாம் உங்க கண்ணில் தெரிவாங்க. இந்த சிம்மத்துக்கு அதுல இருந்து அழகா எஸ்கேப் ஆயிடுவீங்க. உடல் ரீதியாக பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வருவீங்க. வெளியில சொல்லவே முடியல, காட்டியாச்சு அப்படி கெத்தா, திரும்ப குறைச்சிக்க முடியல. ஆனாலும் ஏதோ என்னையே உடம்பு படுத்துதோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, எக்ஸ்பெஷலி பண ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர போறீங்க. செலவு 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 ஓகே, ஆனா அந்த செலவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மாதிரி விட்டா சன்னியாசம் ஓடிடலாமான்ற அளவுக்கு கேது அப்படியே உங்களை போட்டி புரட்டி போட்ட அமைப்பெல்லாம் மாறி தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. கொஞ்சம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் லைட்டா இப்போ ஒரு மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதைன்னு போகுது. அது கூட ஒரு செப்டம்பர் வரைக்கும். ஏன்னா கேது மகத்துல டிராவல் பண்ண போறாரு, பண்ணிட்டு இருக்காரு. இந்த அமைப்புன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செப்டம்பர் வரைக்கும் படுத்தும். நான் இல்லைன்னுலாம் போய் சொல்ல விரும்பல. ஆனாலுமே அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும். நாளைக்கே போயிடுமா? போவாது. எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும். அம்மாவின் ஆசி கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அம்மா இருந்தாலும் சரி, அம்மா இல்லாட்டி சரி, நீங்கள் 50 வயசு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்கள் அம்மாவோட ஆசி கிடைக்கும். தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும். நான் இருக்கேன் நீ வான்ற மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும். நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா 5ஆம் இடமே குலதெய்வம் தான். அங்கே போய் கேது உட்காந்துருக்கிறது உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் பயங்கரமாக ஓடுது சிம்மத்துக்கு. தடை 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 இந்த இடமெல்லாம் தவிடுபடியாக போகுது. என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கும். இந்த வேலைப்பழு அதிகமாக இருக்கும். உன்னை விட்டு அதை பார்க்க ஆளே இல்லைன்னு உங்கள்கிட்ட கொடுத்து 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 வேலை வாங்குவாங்க. நீங்களும் பேரை காப்பாற்றிக்கணும்னு வேலை பார்ப்பீங்க. முடியலன்னு சொல்லிட்டு வரவும் முடியாது. இஎம்ஐலாம் கட்ட வேண்டியிருக்கும். கொஞ்சம் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. நான் 6 மாதமாக சொல்கிறேன். உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்து காட்டி அடுத்தவங்க வந்து யாரும் உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை, உங்கள் உடம்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஒரு விஷயம் இந்த தடவை சொல்றேன். நீங்க தப்பா எடுத்தாலும் சரி, ரைட்டா எடுத்தாலும் சரி. ராகுவோட பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்ல 7ஆம் இடத்துல. இதுவரைக்கும் குரு பார்வையில சமத்தா இருந்தாரு. இப்ப குருவும் இந்த பக்கம் வரப்போறாரு. யாருக்காவது வெளிப்படையா பேசுறேன். நான் பேசாம யார் பேசுவா? யாருக்காவது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா, அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இல்ல அதன் மூலமாக உடல் கெட்டு போகும். ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, பிரீத் பண்றதுல பிரச்சனைன்ற மாரி தேவையில்லாம நம்ம மது எடுத்துக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, புகை விட்டு அடுத்தவட்ட படம் காட்டக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுல நான் இன்டெரக்ட்டா சொல்லிட்டேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. நிப்பாட்டிக்கங்க. இல்ல குறைச்சுக்கோங்க. அதன் மூலமாக பிரச்சனைய சந்திப்பீங்க இந்த தடவ. பிரீத் பண்ண முடியாம ஹோல்ட் பண்ணிக்கும். ஏன்னா, ராகுவோட பொசிஷனும் சரி, உலகத்திலேயுமே தொற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மாமிசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அத அவாய்ட் பண்ணுங்க. உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் முடிஞ்சா கம்மி பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் மூலமா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. கவனம். ஏன்னா, என்னமே பண்ண முடியல. இந்த உடம்புலயாவது குடுப்போன்ற மாரி சனி ரெடியா இருக்காரு. ஆனா, உடல் ரீதியான பிரச்சனையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்க. மத்தபடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி தான். விஸ்வரூப வெற்றி. சாதாரண வெற்றிலாம் இல்ல. நெறைய குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, முருகன் கோவிலுக்கு போவீங்க. நெறைய பிள்ளையாரோட இந்த தடவ கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு சுயம்பு பிள்ளையார் அங்க இருக்காரு, இங்க இருக்காருன்னு போயிட்டு வருவீங்க. நெறைய பேருக்கு பிள்ளையார்பட்டி போணும்னு தோணும். அங்க போயிட்டு வருவீங்க. இது எல்லாமே இந்த தடவ நடக்கும். யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் சிகரம் தொடுவதற்கான மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக போகுது. உடல் ரீதியா இருந்த பிரச்சனை சரியா போகுது. வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது. வேலை விட்டு போகறதுக்கான அமைப்பெல்லாம் வந்தாலுமே நீங்க மாட்டீங்க. வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. வேலை கிடைக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்க போகுது. திருமணம் ஆகாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாசம் டும் சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் திறக்க போகுது. கிளியர் சூப்பரா இருக்க போது, கவலைப்பட வேண்டாம். நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லாட்டி திரும்ப 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க. இதுவரைக்கும் இருந்த அந்த மனக்குழப்பங்கள் மீறி ஒரு தெளிவு பிறக்கும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ டாக்டருக்கு படிக்கக்கூடிய சிம்மராசிக்கார பிள்ளைங்களுக்கு சூப்பரா மார்க் எடுப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கும். கவலையே பட வேணாம். நிறைய பேருக்கு விசா பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. வேலையில இருந்த ப்ராப்ளம்லாம் சரியா போகுது. தெய்வ அருளால, குலதெய்வ அருளால் நடக்க போகுது. 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேட போகுது. புது வீடு, புது வண்டி, புது வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் கூடும். ஏதாவது ஒரு படிப்பை போய் கத்துப்பீங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. 40 வயதிலிருந்து 60 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை சரியா போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு, தலைமைத்துவம் கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஏன்னா ராகுதசை குருதசையில் நடக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு இந்த சிம்மத்துல. 60 தாண்டிய சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வயிறு தான் பாத்துக்கணும். எல்லாருக்கும் இந்த வயிறு தான் பிரச்சனை. கொஞ்சம் அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நடந்து போகும்போது எங்கேயாவது வண்டி வாகனத்துல கவனமா ஏறுங்க. இல்ல அது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 60 தாண்டியவங்க. 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் ஹீரோ தான் மனசுல நினைச்சிட்டு ஓட்டணும்னா அப்புறம் எத்தாப்புல இருக்க இடிச்சுட்டு போயிடுவான். அதனால 60 தாண்டி 2 வீலர் 4 வீலர் ஓட்டக்கூடிய சிம்ம ராசிக்கார ஆட்கள் கொஞ்சம் கவனமாக வாகனத்தை கையாளுங்க. வாகனத்துக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கு. சிம்மத்துக்கு 40 வயசு தாண்டினாலே இந்த தடவை உங்களுடைய வாகனத்தை பழுது பார்த்தல், வாகனத்தை புதுப்பித்தல், வாகனத்தை சர்வீஸ் விடுறது இந்த மாதம் நடக்கும். அதன் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். அது தகுந்த மாதிரியான பணவரவும் இந்த தடவை இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முடியாத எல்லா விஷயத்தையும் செக்லிஸ்ட் போட்டு முடிக்க போகிறீங்க. அதுவே ஒரு நிம்மதி கொடுக்கணும். சிம்மத்துக்கு இந்த வேலையை முடிக்காட்டி இருக்கிற டென்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய டென்ஷன். இத்தனை நாள் அது முடிய மாட்டேங்குது கவலைப்பட்டீங்க. மே மாதத்துலேருந்து டக்குன்னு தடையான எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வ வழிபாடு? நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை தரும். அதை தாண்டியும் கால பைரவரை பிடிச்சுக்கோங்க. கால பைரவர் வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களை சிகரத்தை தொட வைக்கும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய முயல் பார்ப்பீங்க. முயலா? சிம்மத்துக்கு சொல்லவே இல்லையே. இந்த தடவை நடக்கும். முயல் மாதிரி எல்லா விஷயமும் ஸ்பீடாக போகுது. பணம் வரப்போகுது. முயல் பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் முயல் பார்க்கறது, முயலுக்கு கேரட் கொடுக்கறது, முயலை தொட்டு பார்க்கறது, முயலோட விளையாடுறது, முயல் இமேஜை பார்க்கறது, ராபிட்ன்ற வார்த்தையை கேட்கறது, ஏதாவது ஒரு குட்டி பிள்ளைங்க கூட வீட்டில் ஏதோ ராபிட் இமேஜை வாங்கிட்டு வந்து வைக்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கறதுன்ற மாதிரி முயலோடு கனெக்ட் ஆக போகுது. முயல் பார்த்த நாளிலிருந்து உங்களுக்கான நீங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய முகவரி உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.